ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆமென் ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், நம் தேவன் நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. கர்த்தர் தாமே நம்மில் பேசுவாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். ஏசாயா 45. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இந்த மாலை வேலை நன்றி செலுத்துவோமா? இந்த மாலை வேளையில் ஆவியானவர் பேச சொன்ன சில வார்த்தைகள் கூட பேசிக்கொண்டு பேச போகிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உங்களை அழைத்த ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்ட ஒருத்தர் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார். அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா நமக்கு இப்படியாக சொல்லுகிறாரு, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை நான் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து உனக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாக, உனக்கு ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக, உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும்படியாக உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறிந்து கொள்ளும்படி, உனக்கு உதவி செய்கிறவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி, உனக்கு உறுதுணையாக இருக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி, உனக்கு துணை செய்கிறவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படி அவர் சொல்லுகிறாரு. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் அறியாது இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு நாமத்தை தரித்திருக்கிறாரு. நீங்கள் அவர் அறியாது இருக்கும் போதே உங்களுக்காக ஒரு குறிக்கோளை தேவன் உருவாக்கி இருக்கிறாரு. நீங்கள் அவர் அறியதுக்கு முன்பதாகவே உங்களுக்கான சில காரியங்களை தேவன் இந்த பூமியில ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. உங்களை கொண்டு இந்த காரியத்தை இந்த பூமியில செய்ய வேண்டும், உங்களை கொண்டு இந்த அற்புதங்களை செய்ய வேண்டும், உங்களை கொண்டு இந்த அதிசயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக சில காரியங்களுக்காக தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாதாரணமான வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர் இல்லைங்க, நம்ம அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக தேவன் நம்ம அழைத்திருக்கிறாரு. அவர் சொல்ற, நானே தேவன், என்னை தவிர வேறு தேவன் இல்லை. நான் உனக்கு அற்புதம் செய்யும்படி உன்னை நான் அழைத்திருக்கிறேன். நான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி அநேக காரியங்கள் உங்களுக்கு செய்ய போகிறேன். இந்த 9வது மாசம் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் தேவன் என்பதை அறியும்படியாக சில அற்புதங்களை உங்களுக்கு செய்கிறவரா இருக்கிறாரு. ஏனென்றால் ஏன் உங்களுக்கு அந்த காரியங்களை அவர் செய்கிறார்னா, உங்களை அவர் அழைத்திருக்கிறபடினால, உங்களை தெரிந்து கொண்டபடினால, அவர் சமூகத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறபடினால சில காரியங்களை இந்த மாதம் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? இந்த 9வது மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதமாய் மாற்ற வேண்டும் என்றால் அழைத்த அழைப்புடன் உண்மையா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தெரிந்து கொள்ளுதல் உண்மையா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் அழைத்ததுக்கான நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த 9வது மாதம் தேவன் என்னை எதுக்கு அழைத்திருக்கிறாரு? இந்த 9வது மாதம் தேவன் என்னை எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு? என்னை கொண்டு என்ன காரியம் செய்ய தேவன் சித்தமா இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பக்கத்துல சொல்லுங்க, இப்போதும் யாக்கோபே. இப்பொழுதும் உங்க பேரை போட்டுங்க. இப்பொழுதும் இருக்கிற என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே என்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை எப்படி அழைத்திருக்கிறாராமா? அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். அந்த மாலை வேளையில் அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. இந்த மாலை வேளை என்னை உள்ளங்கையில் அவர் வரைஞ்சிருக்கிறாரு. இந்த மாலை வேளை என்னை அவர் பொறித்து வச்சிருக்கிறாரு. எதற்காக அழைத்தாரு? உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க மனுஷருடையவர்கள் அல்ல, நீங்க கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. நீங்க மனுஷருடையவர் அல்ல, நீங்க இயேசுவுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தனால இயேசுவினுடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டனால தான் நம்ம சொல்லுகிறோம், தைரியமா சொல்றோம், அப்பா என் மத்தியில வாங்க, அன்பானவரே என் மத்தியில வாங்க, என் ஜெபத்துக்கு பதிலளிங்க என்று சொல்லி உரிமையாக கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உங்களுக்காக உடைக்கிற தேவனா இருக்கிறாரு. இரும்பு தாழ்பாக்களை உங்களுக்காக உடைக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒருவேளை 8 மாதம் உடைக்கப்பட முடியாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஒருவேளை வெண்கலம் போன சில காரியங்கள் 8 மாதம் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா 9வது மாதம் பக்கத்துல சொல்லுங்க, உனக்காக உடைக்கிற தேவனா இருக்கிறாரு, உனக்காக மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு, உனக்காகவே யாவையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காக உடைக்கிறாரா? நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி. பக்கத்துல சொல்லுங்க, அவர் தேவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளும்படி, நீங்க இன்னும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கும்படி, இன்னும் அவர் மேல் நீங்க விசுவாசமா இருக்கும்படி, இன்னும் அவர் நீங்க நிலைத்திருக்கும்படிக்கு அவர் எப்பேற்பட்ட காரியங்களை உடைக்கிறாரா? வெண்கலமான கதவுகளை உடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உனக்காக யாவையும் செய்ய வல்லவர், உனக்காக சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். அவர் சாதாரணமான காரியங்களை உங்களுக்கு செய்கிறவர் அல்ல, உங்களுக்கு அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பார். அந்த 2 சொல்லுத்தோம், அந்த மாலை வெளியில அவர் பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவ, அவர் கிருபைகளை கொடுக்கிற தேவ, அவர் மகிமைகளை கொடுக்கிற தேவ, அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பக்கம் நம்பர் 283, புதிய ஏற்பாடு. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் அப்படியே செய்வார். அப்ப சாதாரணமானவர் உங்களை அழைக்கல, உண்மையுள்ள ராஜாதி ராஜா உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் சாதாரணமான அழைத்தவர் இல்லைங்க, அவர் உண்மையா உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க அவர் உண்மையா ஏற்றுக்கொண்டீங்களா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனா அவர் உங்களை உண்மையா அழைச்சிருக்கிறாரு. அவர் உண்மையா உங்களை பெயர் சொல்லி இருக்கிறாரு. அவர் உண்மையா உங்களை தாயின் கருவில் உருவாக்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. அவர் மாறாத தேவ. நம்ம ஒருவேளை மாறலாம், ஆனா இயேசு என் மேல வைத்திருக்க வாக்கு தத்தம், இயேசு என் மேல வைத்திருக்கிற கிருபை, இயேசு கிறிஸ்து என் மேல வைத்திருக்க தரிசனம் ஒரு நாள் மாறி போகாது. ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மாறாதவருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். எதுல இருந்து விலக்கி காத்துக்கொள்வார்? அந்த 9ஆம் மாசம் சொல்லுங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களால் தீமையில் என்று உங்களை விலக்கி பாதுகாக்க முடியாது. சுற்றி இருக்கிறவங்களை தீமையில் என்று பாதுகாக்க முடியாது. நீங்க நம்பி இருக்கிற யாரும் உங்களை ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி விட முடியாது. ஆனா என் தேவனாய் இயேசு கிறிஸ்துவோ, உங்களை அழைத்த கர்த்தரோ, அவர் உண்மையுள்ளவர். உங்களை எப்படி நடத்துகிற தேவனா இருக்காரு? ஸ்திரப்படுத்தி, இப்படித்தான் நீ நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாதுன்னு ஒவ்வொரு காரியமா சொல்லி கொடுத்து உங்களை எப்படி நடத்துகிற தேவனா இருக்கிறார்? தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குங்க செய்கிறாரு சொல்லுங்க? உங்களை அழைத்தபடினால இவ்வளோ காரியங்களை செய்கிறார். ஆமென். உங்களை அழைக்காவிட்டால் இவ்வளோ காரியங்களை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை அழைச்சி இங்கே உட்கார பண்ணியிருக்கப்படினால உங்களுக்காக சகலத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக. இந்த மாலையில் கரங்களை தட்டி நன்றி சொல்லுத்தோமா? அவர் சகலத்தையும் எனக்காக செய்து முடிக்க அவர் வல்லவர். அவர் சகலத்தையும் மாற்ற வல்லவர். இந்த பூமியை உருவாக்குனதுக்கே உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் உருவாக்கினாரு. இந்த பூமியில சந்தோஷமா இருக்கும்படி தான் இந்த பூமியை உண்டாக்கி அது நம்முடைய கையில கொடுத்தாரு. அந்த தேவன் சொல்றாரு, உங்களை வழி நடத்துகிறவரா இருக்கிறேன், இந்த 9வது மாதம் உங்களை தாங்குகிறவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனங்களை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த 2 சொல்லுத்தோமா? எத்தனை பேர் நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களோ ஒவ்வொரு மேலும் அழைப்பை அவர் தெரிந்து கொள்ள, அழைப்பை அவர் செலுத்தி உங்களை ஒரு பெரிய ஆளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவர் அழைக்கிறவர் சாதாரணமான அழைக்கிறவர் இல்லைங்க. அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம அழைத்திருக்கிறாரு. அவர் நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாக அழைத்திருக்கிறாரு. தேவன் நம்மள்ட்ட விரும்புகிற காரியம் பரிசுத்தமாயிருங்கள், இன்னும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தராக இருக்கும்போது, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவராக இருக்கும்போது, தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ளவராக இருக்கும்போது, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்க வாக்குத்தத்தம் மிகவும் பெரியதா இருக்கும். பிரியமானவர்களே, யாருக்கு அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவராக இருக்கிறாரு, யாருக்கு அவர் இரும்பு தாப்பாக்களை முடிக்கிறவர் இருக்கிறார்னா, அவர் பேர் சொல்லி அழைத்த யாவருக்காகவும் அவர் இரும்பு தாப்பாக்களை முடிக்கிறவர் அல்ல. பரிசுத்தமாய் இருக்கிற உங்களுக்காக, பரிசுத்தமாய் நடக்கிற உங்களுக்காக, அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் இரவு பகல் உட்கார்ந்திருக்க உங்களுக்காக அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரை நம்பி உட்கார்ந்திருக்கிற உங்களை கொண்டு அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவனை நீங்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க சாதாரணமான இருக்கிற தேவனை ஆராதிக்கலைங்க, நீங்க பெரிய தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் பரிசுத்தமா இருங்கள் என்று தேவன் விரும்புகிறாரு. உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்றா என்னோட கொஞ்ச நேரம் பரிசுத்தமா இரு. இரவு பொழுது தேவனை நோக்கி பாரு. இரவு பொழுது அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, இரவு முழுது அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற உங்களுக்காக அவர் வில்லை வளைக்கிற தேவனா இருக்கிறார். கலந்து நன்றி செலுத்துமா. அவர் வெண்கல கதவை உடைக்கிற தேவனாக கலந்து நன்றி செலுத்துமா. அவரே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அவர் யாவையும் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவர் அசுத்தத்திற்கு அல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் உங்களை அழைத்திருக்கிறாரு. முதலாவதாக அவருடைய அழைப்பு நம்மளை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக, முதலாவது அவருடைய அழைப்பு நம்மளை மேன்மையுள்ளவராக மாற்றும்படியாக, முதலாவது அழைப்பு இந்த பூமியில நம்மளை சிறந்து விளங்கும்படியாக அவர் அழைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம அவருக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் ஒருவருக்கு சான்று கொடுக்கிறாரு. அது எப்படிப்பட்ட சான்று என்று பார்ப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன், சொல்லுங்க, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை கர்த்தர் அழைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பிரியமானவர்களே. மோசேயை தேவன் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் என்று பிரியமானவர்களே. தேவன் மோசேயை ஏன் தெரிந்து கொண்டாரு? அவர் சொல்றாரு, மோசேக்கு ஒரு சான்று சொல்றாரு, அங்க சுற்றி இருக்க ஜனங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றாரு. எந்த மோசே நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி மோசே சாதாரணமான கிரியைகளை செய்கிறவர் அல்ல. மோசே என்னுடைய சமூகத்தில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். நான் மோசேட்ட எப்படி பேசுகிறேன்? சாதாரணமா பேசல, நான் ஒளிவு மறைவா பேசல. நான் எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறேன்னா, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மோசே தேவனிடம் எப்படி பேசுகிறவனா இருந்தாருன்னா, மறைமுகமாக அல்ல, முகமுகமாய் பேசுகிறவனாக மாற்றப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இரவும் பகலும் தேவனை தரிசிக்கிற மகனாக மோசே மாற்றப்பட்டிருந்தாரு. ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு விரோதமா எழும்புகிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு மலைக்கடியில வர சொல்லிட்டு, ஒரு இடத்துல வர சொல்லிட்டு, அந்த தேவன் மோசேக்கு ஒரு சான்று கொடுக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட சான்று கொடுக்கிறாரு? அவர் எப்பேற்பட்ட சர்டிபிகேட்டை கொடுக்கிறாருன்னா, மோசேயின் சமூகத்தில் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறான், மோசேயின் சமூகத்தில் எங்கும் நீதியுள்ளவனா இருக்கிறான். நான் சாதாரணமாக பேசல, அவனோட முகமுகமாய் பேசுகிறேன், அவரோட இரவு போல நான் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி சகல காரியங்களையும் மோசே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த மோசே இப்படி மாற்றப்பட்டார்னா, அவன் தேவன் மேல் வாஞ்சையுள்ளவனா இருந்தாரு, அவர் தேவன் மேல் கிருபையுள்ளவரா இருந்தாரு, இரவும் பகலும் தேவனை நோக்கி பார்க்கிறவரா இருந்தாரு, உண்மையுள்ளவரா இருந்தாரு. அந்த அழைப்பு தாங்க மோசேயை கர்த்தர்ட்ட இன்னும் கிட்டி சேர பண்ணது. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. மோசேயுடைய பிறப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நாட்களில், மோசேயுடைய நாட்களில் எகிப்து ஜனங்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பிறந்தா எல்லாத்தையும் குளத்துல தூக்கி போட்டணும், ஆத்துல தூக்கி போட்டணும் ஒரு சட்டம் இருந்தது. பெண் பிள்ளைகளை மாத்திரம் வளர்க்க வேண்டும். ஆண் பிள்ளைகள் அந்த நாட்களில் வாழக்கூடாது. ஆண் பிள்ளைகள் யாரும் பிறக்க கூடாது. பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் தூக்கி கொன்று போட வேண்டும் என்று எகிப்தின் ராஜா அன்னைக்கு சட்டம் போட்டிருந்தான். ஆனா தேவாதி தேவ ராஜாதி ராஜா மோசேயை மாத்திரம் தப்புவித்து மோசேக்கு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணாரு. அந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்ல. எகிப்து நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமா இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியாக ஒரு அழைப்பை தேவன் மோசேக்கு பிறப்பிலே வச்சிருந்தாரு. சொல்லுதோமா, அந்த அழைப்பு எத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேற்றப்பட்டது? 430 வருஷத்துக்கு அப்புறம் மோசே மூலியமாய் அது வெளியரங்கமாய் மாற்றப்பட்டது. இதற்கு நடுவில் மோசேயுடைய வாழ்க்கையில நிறைய மேடுகள், நிறைய பள்ளங்கள் இருந்துச்சு. எவ்வளவு இடத்துல ஓடி போகிற சூழ்நிலை வந்துச்சு. எவ்வளவு இடங்கள்ல ஆடு மேய்க்கிற சூழ்நிலை வந்துச்சு. எங்க இடத்துல ஓடி போய் தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே எகிப்தியருக்கு மத்தியிலேயே அந்த நடந்து வாழ்ந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நெருக்கமான பாடுகள் வந்தது. நெருக்கமான சூழ்நிலையில் வந்தது. போராட்டங்கள் வந்தது. இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல எகிப்தியருக்கு சப்போர்ட் பண்றதா? நம்ம யார் பக்கம் நிற்க வேண்டும், யார் பக்கம் நிற்க கூடாது என்று எல்லா இடத்திலும் மோசேக்கு நெருக்கம் உண்டானது. ஆனாலும் தேவன் அழைத்த அழைப்பை அவனை விட்டு எடுபடவில்லை. ஹல்லேலூயா. அழைத்த அழைப்பை அவனை விட்டு கர்த்தர் எடுக்கல. அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, அவன் பிறப்புல உருவாகும் போது இந்த ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஒருவனுக்கு தேவன் அந்த அழைப்பை வச்சாரு. அந்த அழைப்பு நிறைவேறுகிற வரைக்கும் தேவன் மோசேயை கைவிடல. சொல்லுதும் அந்த மாலை வேளையில உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. நீங்க பிறப்புல இருக்கும் போதே தேவன் பெயர் சொல்லி அழைத்தார்னா அது சாதாரணமா இல்லைங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி அழைத்திருக்கிறது. ஆமென், ஆமென். அந்த நாட்களில் எவ்வளவு ஆண் பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொன்று போடப்பட்ட பொழுதும் ஒரே ஒருவன் மட்டும் காப்பாற்றப்பட்டான். யாருங்க? மோசே. தேவன் எப்படி நடக்க போகிறார்? யார் உங்களை கொல்லலாம் நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டிலே உங்களை வளர பண்ணுகிற தேவனா இருக்காரு. சொல்லுதோமா, யார் உங்களை கீழே போட்டு மிதிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டிலே நீங்க வளரும்படியா கர்த்தர் செய்கிறவர்கள். அந்த வசனத்தை வாசிப்போம், எப்படி நடந்தது என்று வாசிப்போம். யாத்திரையாம 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை கொடுத்திருந்தான். பார்வோன் என்ன கட்டளை கொடுத்திருந்தான்? ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் எங்க தூக்கி போட்டணும்? நதியில தூக்கி போட்டணும். பெண் பிள்ளைகளை மாத்திரம் எங்க வைத்துக் கொள்ளணும்? வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கிரிகளை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். அங்க என்ன ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? ஆண் பிள்ளை எல்லாத்தையும் தூக்கி நதியில போட வேண்டும் என்று. அப்ப திருமணமான ஒரு தம்பதிக்கு என்ன பிறக்கிறது? ஆண் பிள்ளை பிறக்கிறது. 3 மாதம் அளவும் ஒளித்து வைத்தாங்க. எப்படி ஒளித்து வைத்திருக்க முடியும்? யார் இந்த கிரிகளை செய்ய முடியும்? தேவ ஆவியான இறங்கி வந்தா சகலத்தையும் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை வாயை அடக்கி நம்ம உட்கார வைக்க முடியாது. சிறு பிள்ளையை நம்ம கத்த வைக்காம இருக்க முடியாது. பிறக்கும் போதே சத்தத்தோடு தான் பிறக்கும். தேவன் எகிப்தினுடைய எல்லா கண்களுக்கும் மறைச்சு ஒரு பிள்ளையை உருவாக்குனார்னா அது அழைத்த ஒருவனுக்கு மாத்திரம் தான் நடக்குங்க. நன்றி சொல்லுத்தோமா. இந்த உலகத்தை அழைக்கப்பட்ட உங்களுக்காக தேவன் சகலத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறது. அந்த எகிப்து மன்னர்கள் எல்லாரும், எகிப்தில் எல்லாரும் ஓடி பார்க்கிறாங்க. ஆனா 3 மாத அளவுக்கு அந்த ஆண் பிள்ளை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒளிச்சு வைத்திருந்து எங்க தூக்கி போட்டாங்க? ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியை நதி அருகே தவழ்ந்து போகும்படியாக அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தால். அடுத்து வாசிங்க 5ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றால் யாருடைய கைக்கு போகுது? யார் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை பிறப்பித்தாங்களோ அவங்க கைக்கு என்ன போகிறது? ஆண் பிள்ளை
போய் சேர்கிறது. அந்த மகள் என்ன பண்றாரு, இஸ்ரவேலின் பிள்ளை என்று சொல்லாமல் இது எபிரேய பிள்ளை என்று சொல்லி வளர்க்கிறா. 10ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமார்த்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். யார் வளர்க்கிறது சொல்லுங்க? அழிக்கணும் நினைச்சவங்களே தேவன் வளர்க்க வச்சு, அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை பால் கொடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஒரு பெண்ணை தேடுறாங்க. அந்த பெண் யாரா இருந்தானா மோசையோட தாயாவே இருந்து மோசையோட தாயே வளர்த்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, எபிரேய ஸ்திரீட்ட கொடுக்குறாங்க. அந்த பார்வோனுடைய ஸ்திரீட்ட கொடுக்குறாங்க. அந்த பார்வோனுடைய ஸ்திரீ என்ன பேர் வைக்கிறா, மோசை என்று பேர். இத்தனை காரியங்களை தேவன் ஏன் செய்ய வேண்டும்? ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு தேவன் ஏன் இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும்? ஏன் ஃபர்ஸ்ட் தப்பு வைக்க வேண்டும்? ஏன் அதை நடியில் போட வைக்க வேண்டும்? அதை ஏன் பார்வோனுடைய ஸ்திரீ அதை பார்க்க வைக்க வேண்டும்? ஏன் அதை பார்வோனுடைய ஸ்திரீ அதை வளர்க்க வைக்க வேண்டும்? தேவன் ஏன் முச்சரி என்பதாக மோசையை முன்னாடி பேசணும்னா பக்கத்தில் சொல்லுங்க, அவர் அழைச்சிட்டாருன்னா அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு முன்பாக வந்தாலும், எப்பேற்பட்ட மரண கண்ணி உங்க பக்கத்தில் வந்தாலும், இரவில் உண்டாக்கும் பயங்கர உங்க வாழ்க்கையில வந்தாலும், பகலில் பார்க்க அன்பு உங்க வாழ்க்கையில வந்தாலும், இருளில் நடமாடுற கொள்ளை நோய்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி அவர் பாதுகாத்து உங்களை அழைத்த அழைப்புல நிலைநிறுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை முறை நீங்க விழுந்தாலும் உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா, நீங்க பரிசுத்தமாய் மாற்றப்பட்டீங்கன்னா அவர் செய்து முடிக்கிற அளவுக்கு உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இவ்வளோ இக்கட்டில் இருந்து அவன் வெளியே வரணுமா? தேவன் அவனை உருவாக்கி 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 பார்வனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி பார்வனுடைய சந்ததியிலிருந்து வெளியே கொண்டு போய் 80 வருடங்கள் ஆடு மேய்த்ததுக்கு அப்புறம் தேவன் மோசேயோட பேசி, மோசே சொல்றாரு தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. ஒருவேளை கோபம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், எரிச்சல் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நான் அங்கிருந்து தான் ஓடி வந்து திரும்பி நீ அங்க போ சொல்கிறேன் என்று சொல்லி எவ்வளவோ கோபங்கள், எரிச்சல்கள், பலவீனங்கள் இருந்திருக்கலாம். ஆனா தேவன் சாட்சி கொடுக்கிறாரு, மோசே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் உண்மையுள்ள இருந்தபடினாலதாங்க அவன் கேட்காம அடிச்ச அந்த கண்மலையில கூட தேவன் தண்ணீரை வர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனின் சமூகத்தில் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். ஒரு சிறிய தவறு செய்தாலும் அதை தேவன் மன்னித்து அந்த தண்ணீரை வாழ்க்கை பண்ணுகிற தேவனா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேவன் மோசேயை அழைத்தார்னா, ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் மோசேயை அழைத்திருந்தாரு. மோசேயை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவன் தாயில கருவில உருவாவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த சட்டத்தை போடுவதற்கான ஒரு நோக்கம் உண்டு. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதற்கான நோக்கம் உண்டு. ஏன் ஒரு நோக்கத்தை தேவன் கொடுக்கிறார்னா, இவன் சாதாரணமான காரியத்தை செய்கிறவன் அல்ல, இவன் அசாதாரணமான காரியத்தை செய்ய போறா. இவன் சாதாரணமான ஜனங்களை விடுதலையாக்கி கூட்டி போறதுக்காக இவனை உருவாக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருடங்களுக்கு மேலாக கண்ணீர் வடிக்கிறாங்க. இவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்றா எனக்கு உண்மையுள்ளவன் ஒருவன் வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசேயை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இந்த கொஞ்ச ஜனத்தை கூட்டி கொண்டு வரும்படி தேவன் உங்களை அழைக்கல, உங்களை பெரிய காரியங்களை செய்யும்படியா உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கான நோக்கம் பெருசு. பிரியமானவர்களே, நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, சாதாரணமா குனிஞ்சிருக்கிறீங்க, என்னை கொண்டு செய்வாரா, என்னை கொண்டு நடத்துவாரா, என்னை கொண்டு பேசுவாரா? நான் எப்பயுமே அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி நான் யோசித்ததே கிடையாது. நான் எப்படியோ ஜெபம் பண்ணி பரலோகம் போனா போதுமே நினைத்து கொண்டு இருக்கேன் நீ நினைக்கிறீங்க. ஆனா தேவன் அப்படி உங்களை நினைக்கலைங்க. மோசே ஒருவேளை 80 வயசு வரையும் சாதாரணமானவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அழைப்பு 80 வயசுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தாங்க தேவன் அவனை கொண்டு வல்லமையா பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ மோசேயை அழைத்ததுக்கு நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். கொத்து கொத்தா இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அடுத்து ஒருவன் அழைக்கிறார். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்கன்னா, தாவீது என்பவனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறாரு. சாமுவேலை கொண்டு தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறாரு. ஏன் அபிஷேகம் பண்ணுகிறாரு? அந்த காலத்தில் ஜனங்களை நடத்துவதற்கான ராஜா, சரியான ராஜா, தேவனுக்கு பிரியமான ராஜா யாருமே இல்லை. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துவதற்கான
ராஜா அந்த நாட்களில் இல்லை. ஜனங்களே எல்லாரும் விரும்பி ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாங்க. அந்த ராஜா சவுல் ராஜா, ஜனங்கள் ஏற்படுத்தின ராஜா சவுல். ஆனா தேவன் சவுலை ராஜாவை ஏற்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, ஜனங்களின் வேண்டுதலுக்காக, ஜனங்களின் விருப்பத்திற்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாங்க. அந்த ராஜா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யவில்லை. அப்பதான் தேவன் முடிவு பண்ணுகிறாரு, எனக்கு பிரியமான ராஜா யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பிரியமானவன் யார் இருக்கிறா, இரவு பகல் என்னையவே நோக்கி துதிக்கிறது யார் இருக்கிறா, அவளை தேடி தாய் உருவாவது என்பதாகவே தேவன் தாவீதை தெரிந்து கொள்ள கடந்த நன்றி செலுத்தோமா. அவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமா இருந்துச்சுன்னா, மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சரியான வழியில் நடத்துவதற்கான ஒரு ராஜாவை தேவன் தெரிந்தெடுத்துக் கொள்கிறாரு. ஒரு ராஜாவை தேவன் அழைக்கிறாரு. ஒரு ராஜாவை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த பார்வையில சிக்கனவன் யாருன்னா தாவீது. அவன் இரவும் பகலும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். கடந்த நன்றி செலுத்தோமா. இரவும் பகலும் தேவனை புகழ்ந்து கொண்டே இருந்தா. யார் என்னை கைவிட்டாலும் நான் தேவனை துதிப்பேன், யார் என்னை வெறுத்தாலும் நான் தேவனை துதிப்பேன், என் தாய் தகப்பனை துரத்தி விட்டாலும் என் தேவனை துதிப்பேன், என் சகோதரனை துரத்தி விட்டாலும் என் தேவனை துதிப்பேன், என் ஜனங்களை துரத்தி விட்டாலும் என் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அவன் தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென், ஆமென். அவர் பார்த்து சொல்றாரு, சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ இந்த ராஜாவுக்காக எத்தனை நாள் துக்கித்து கொண்டிருப்பா? இவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை எதுவுமே சவுல் செய்யல, எல்லாமே எனக்கு விரோதமான காரியங்களை செய்தாரு. எனக்கு பிடித்த ஒருவனை நான் தெரிந்து கொள்ள போகிறேன், நீ போ, ஈசாயின் இடத்துல போ, அங்கே ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை யார் வீட்டுக்கு அனுப்புறாரு? ஈசாய் வீட்டுக்கு அனுப்புறாரு. ஈசாய் வீட்டுக்கு போனோடனே தன்னுடைய சகோதரர்கள் 7 பேர் முன்னாடி வர்றாங்க. 7 பேர்த்தையும் பார்த்து சாமுவேல் நினைக்கிற இவன் தான் நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவன் அல்ல, இவன் மேன்மையிலவன், இவன் அல்ல, இவன் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுகிறவன், இவன் அல்ல, இவன் உருவத்தோற்ற வித்தியாசமா இருக்கிறது, இவன் அல்லன்னு சொல்லிட்டு கடைசியில சாமுவேல் கேட்கிறாரு, இவனை தவிர வேற யாரும் இல்லை என்று கேட்கும்போது ஈசாய் சொல்றாரு, எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறான், அவர் வனாந்தரத்தில் ஆடுகள் வைத்து கொண்டிருக்கிறான், அவன் இன்னும் என் குடும்பத்தில் வரல, அவனை வெளியே தான் வச்சிருக்கேன்னு சொல்லும் போது சாமுவேல் சொல்றாரு, நீ போய் அவனை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வா, அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை அழைச்சிருக்கிறேன், நீ அவனை போய் வனாந்தரத்தில் அலைய விட்டுருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு வரும்போது கர்த்தர் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, நீ உட்கார்ந்து அவன் அபிஷேகம் பண்ணாத, நீ எழுந்து நின்று அபிஷேகம் பண்ணு, அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவா இருப்பாங்க. நன்றி செலுத்தோமா. அவருடைய அழைச்சாரனா சாதாரணமான காரியத்துக்கு அல்லங்க, அசாதாரணமான காரியத்துக்கு அழைக்கிற தேவனா இருக்கிறாரு. அவன் சிறுவனா இருக்கும் போது கர்த்தர் ராஜாவை உண்டு பண்ணினாரு. அவன் சிறுவனா இருக்கும் போது தேவன் தலையில அபிஷேகத்தை உண்டு பண்ணி, அந்த அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் இல்லைங்க. அந்த அபிஷேகம் தான் கோலியாத்தை வீழ்த்ததன் அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் தான் பெலிஸ்தியரை வீழ்த்ததன் அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் ஞானத்தை கொடுக்கிற அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் தான் இஸ்ரவேலை நடத்துகிறதன் அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோத்திரத்திலிருந்து தாங்க இயேசு கிறிஸ்து உதித்து வந்தாரு. தாவீதுக்கு அடுத்த ராஜாவா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். என்ன சொல்லுமா, கர்த்தருக்கு பிரியமா இருந்த தாவீது, அதற்கு அடுத்து கர்த்தருக்கு பிரியமா இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். ஆமென், ஆமென், ஆமென். ஆனா தாவீது பிறக்கிறதுக்கு முன்பதாக எவ்வளவோ போராட்டம் இருந்துச்சு, எவ்வளவோ பலவீனங்கள் இருந்துச்சு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில பட்ட நிந்தைகளும் அவனுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்களும் அதிகம். ஆனா அவன் என்ன பண்ணானா, தேவனை உண்மையை ஆராதிச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தேவன் உண்மையை ஆராதிச்சீங்கன்னா உங்களை அழைச்ச அழைப்பை அவர் கைவிடாமல் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இவங்க நெருக்கிறாங்க, அவங்க நெருக்கிறாங்க, இவங்க நினைக்கவனோ பேசுறாங்க, அவங்க நினைக்கவனோ பேசுறாங்க, இவங்க பேசுறது சரியில்லை, எல்லாரும் ஒடுக்குறாங்க, எல்லாரும் என்னை பலவீனப்படுத்தினாங்க, எல்லாரும் நீ ஒண்ணுக்கு ஆவாதவன்னு சொல்றாங்க, அப்படிலாம் மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. ஒன்றும் இல்லாத உங்களை கொண்டுதான் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் இருக்கிறாரு. தள்ளப்பட்ட மோசையை கொண்டுதான் அவர் அதிசயம் செய்தவர் இருந்தாரு. தள்ளப்பட்ட தாவீதை கொண்டுதான் அவர் அதிசயம் செய்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மோசேய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தெரிந்து கொண்டார். அடுத்து தாவீத இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக தெரிந்து கொண்டார். சாதாரணமான போஸ்டிங்க, பெரிய போஸ்டிங்கா? சொல்லுங்க, எப்பேற்பட்ட போஸ்டிங்? இருக்கிறதுலையே இஸ்ரவேல் ராஜாங்கிறது பெரிய ராஜா.
அந்த அழைப்பை யார் கொடுத்திருந்தானா? ஒன்றுமே இல்லாத தாவீது கொடுத்தார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுக்கு பெரிய கிரீடத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 1072. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுது மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக அவர்களோட தர்சீசுக்கு ஏறினான். இதற்கு ஒரு அழைப்பு, அடுத்த அழைப்பு யாருக்கு வருது? யோனாக்கு வருது. யோனாக்கு வந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? ஜனங்களை அழிக்க போறேன், அவங்கள்ட்ட போய் நீங்கள் அழிவுக்கு நேராக இருக்கிறீங்கன்னு சொல்லி எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படியாக யோனாவை தேவன் அழைத்தார். அமேன், அமேன். அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? நினிவேல இருக்கிற ஜனங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு, அவங்களுடைய அக்கிரமம் மிகுதியாயிருச்சு, அவளை என்ன பண்ண போகிறேன்? நான் அழிக்க போகிறேன். அப்போ அழைக்கப்பட்டது இதற்கான நோக்கம் தான். யோனா அழைக்கப்பட்ட நோக்கம் பிரசங்கம் பண்ண வேண்டும், அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை சொல்ல வேண்டும் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். அவனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது? நமக்கு எதுக்குப்பா இவ்வளோ பெரிய பொறுப்பு? நம்ம ஜெபம் பண்ணி வசனம் வாசித்து பரலோகம் போய் சேர்ந்தா போதும், நம்ம பரிசுத்தமாக இருந்தா போதும், நம்முடைய இருக்கிற இடத்துல இருந்தா போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதே போல தான் யோனா நினைத்து கொண்டது. நம்ம எதுக்கு இந்த பெரிய பாடு? இந்த ஜனங்கள்கிட்ட போய் நம்ம எதுக்கு இந்த நினைவை அழிய என்று சொல்லணும்? எதுக்கு இந்த காரியத்தை செய்யணும்? ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் ஓடணும்? நம்ம இப்படிலாம் பண்ண தேவையில்லை என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்னா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு போகிறவுடைய கப்பலை என்ன பண்ணிட்டாரு? ஏறிட்டாரு. நீ உங்களுடைய மனசாட்சி தொட்டு பாருங்க, நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? தேவன் கொடுத்த அழைப்புக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? தேவன் நம்மளுக்கு என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறது? மோசேக்கு கொடுத்த அழைப்பை மோசே நிறைவேற்றினாரு. தாவீது கொடுத்த அழைப்பை தாவீது நிறைவேற்றினாரு. இந்த யோனாக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த அழைப்பை யோனாவை நிறைவேற்றினாரா என்று பார்த்தா என்ன பண்ணுகிறாரு? ஜனங்களை பார்த்து பயம், சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து பயம், எதிரிகளை பார்த்து பயம், இவர்கள் நம்ம மேற்கொண்டு விடுவார்களா என்ற ஒரு பயம் இருந்தபடினால தரிசனத்தை விட்டு, அழைப்பை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போய் தர்சீஸ் என்ற கப்பலில் ஏறிட்டாரு. ஆனால் பக்கத்தில் சொல்லுங்க, அழைத்தவர் கைவிடுவர் அல்லங்க. என்னடி சொல்லுத்தோமா? அழைத்தவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்கள் திரும்பி அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா அவங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம், அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிப்போம். 17ஆம் வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை, சத்தமா வாசிங்க, யோனாவை விழுங்கும்படி கர்த்தர், சரி யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமென், ஆமென். அப்போ உங்களை பாதுகாக்க, உங்களை கடல்ல தூக்கி போட்டாலும், உங்களை பிரச்சனைகளை தூக்கி போட்டாலும், உங்களை பாடுகளை தூக்கி போட்டாலும், உங்களை விழுங்க நினைச்சாலும் உங்களை காப்பாற்றும்படி தேவன் உன்னை உருவாக்குற தேவனாக்குற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நல்லா பாருங்க, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரு. ஏன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும்? இவனை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும். யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இந்த பூமியில இருக்கு. யோனாவை கொண்டு நான் செய்ய வேண்டிய அற்புதம், அதிசயம் இந்த பூமியில இருக்குது. நீ விலகி போனாலும், யோனா தரிசனத்தை விட்டு விலகி போனாலும், யோனா ஓடி போய் தர்சீஸ் கப்பல்ல ஏறினாலும், அந்த நாட்களில் தர்சீசுடைய கப்பல்கள் ஆட ஆரம்பிச்சிச்சு. கடலுடைய அலைகள் அதிகமா இருந்துச்சு. என்ன பண்ணுவது என்று மாலுமிகளுக்கு தெரியவில்லை. யோனாவோ
அடித்தட்டுல போய் படுத்திருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கப்பல் விழுங்க போகுதுன்னு நினைக்கும் போது யோனாவா மேல வந்து சொல்றாரு, தேவன் நினிவேக்கு போக சொன்னாரு, நான் தர்சீசுக்கு போய்கிட்டு இருக்கேன், என்னை தூக்கி இந்த கடல்ல போட்டீங்கன்னா இந்த கப்பல் என்ன ஆடுறது நின்றும் என்று சொன்னோடனே அந்த ஜனங்கள் கப்பலில் இருக்க எல்லாரும் தூக்கி கடலில் தூக்கி போடுறாங்க. யோனாவோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, கடலில் தூக்கி போட்டாவது நம்ம செத்துருவோம், நம்ம எங்கே போக வேண்டாம், தரிசனத்துக்கு நேராக போக வேண்டாம், நினிவேக்கு நேராக போக வேண்டாம், தேவன் சொன்ன வார்த்தைக்கு நேராக போக வேண்டாம், நம்ம போய் சொல்லுவோம், அவர் மாற்றிடுவாரு, நம்ம போய் சொல்லுவோம், பிரச்சனைக்குள்ள மாறிடுவோம். இயேசு நல்லவன்னு சொன்னா நம்மளை காரி துப்புவாங்க, இயேசு நல்லவன்னு சொன்னா நம்மளை திட்டுவாங்க, உன் வாழ்க்கையில அற்புதம் நடைபெறல, நீ போய் இயேசு நல்லவன்னு சொல்றியான்னு சொல்லி உங்களை காரி துப்புவாங்கன்னு சொல்லி யாருக்கும் இயேசுடைய அன்பை சொல்லாமலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பிரியமானவர்களே, இந்த 9வது மாசத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கணும். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவன் வாய்த்து சொல்லியிருப்போம், எத்தனை பேருக்கு இயேசுனை நடத்தினார்னு சொல்லியிருப்போம், எத்தனை பேருக்கு இயேசுனை தாங்கினார்னு சொல்லியிருப்போம், இயேசு நல்லவர் நல்லவர் எத்தனை பேர் வாயத்தை சொல்லியிருப்போம். நம்ம வீட்டில் இருக்கவங்களை தவிர யாருக்குமே இயேசு நல்லவன்னு சொல்லியிருக்க மாட்டோம். சபைக்கு வந்தா கூட பைபிளை தூக்கி ஒழிச்சிட்டு தான் சபைக்கு வந்து கொண்டு இருக்கணும். நம்ம சபைக்கு போறோம்னே சொல்லாம தான் சபைக்கு வந்து கொண்டு இருக்கணும். சபைக்கு போனா இயேசுவை பத்தி நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு அதை யாருக்கு சொல்லாம தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். இதே போலதான் யோனாவும் ஓடிக்கொண்டிருந்தாரு. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு ஓடிக்கொண்டிருந்தாரு. ஆனா அவனுக்காக தேவன் ஒரு மீனை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்காக கர்த்தர் பார்வோனுடைய குமாரத்தையே நதி அண்டையில் வர பண்ணினாரு. தாவீதுக்காக கர்த்தர் சாமுவேலை வர பண்ணாரு. இப்போ யோனாக்காக கர்த்தர் எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு? மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. உங்களுக்காக தேவன் எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு? நீங்க கேளுங்க, ஏசப்பா எனக்காக எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க? என்ன அழைச்சிங்கல்ல, என்னை அழைக்கும் போது எனக்காக சில காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பேன். நான் அதன்படி நடக்கும்படியான சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ஆயத்தத்துக்கு நேரம் என்னை கூட்டிட்டு போங்க, அந்த காரியத்துக்கு நேரம் கூட்டிட்டு போங்க. மோசைக்கு ஒரு போறவன் குமாரத்தினா, தாவீதுக்கு ஒரு சாமுவேல்னா, யோனாக்கு ஒரு மீனா, உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி ஆல்ரெடி வைத்து விட்டார். பெரிய அந்த ஆயத்தத்துக்கு நேரா நீங்க போனீங்கன்னா அவர் அழைத்த தேவன் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக கலந்து சொல்லுவோம். மாலை வேளையில அவர் சொல்றார், நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி, நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனா இருக்கிறாரு, உங்களுக்காக இரும்பு தாப்பாக்களை முறிக்கிற தேவனா இருக்கிறாரு, உங்களுக்காக அந்த காலத்தில் இருக்கிற ஒளிப்படுத்த பொக்கிஷங்களை அவர் திறந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா சோர்ந்து போய் தரிசனத்தை விட்டு விலகி போனாலும் தேவன் யோனாவை பாதுகாக்கும்படி ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். பிரியமானவர்களே, கடலுக்குள்ள தூக்கப்பட்ட ஒருவனால உயிரோடு எழும்ப முடியாது. ஆனா தேவன் சொல்றாரு, எப்பேற்பட்ட பாதாளத்தோடு தூக்கப்பட்டாலும் உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோனாவை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன? ஜனங்கள் அக்கிரமத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய எச்சரிப்பின் செய்தியை சொல்லும்படியாக கர்த்தர் யோனாவை அழைச்சாரு. அந்த தரிசனத்தில் யோனா விலகி போனாலும் தேவன் அவனை கைவிடலை. அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, மீன் கொண்டு போய் எங்கே கக்கி விட்டுருச்சு? நினிவேலையே போய் கக்கி விட்டுச்சு. நினிவேல போய் அவன் தினமும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னா நினிவே பாதுகாக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்தோமா, நினிவே ரட்சிக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்தோமா. இந்த 3 பேர் நான் பேசின 3 பேருமே ஜனங்களுக்காக தேவன் உருவாக்கினாரு. மோசையை ஜனங்களுக்காக தேவன் உருவாக்கினாரு, தாவீதை ஜனங்களுக்காக தேவன் உருவாக்கினாரு, யோனா ஜனங்கள் அழியக்கூடாது என்பதற்காக தேவன் யோனாவை உருவாக்கினாரு. அதற்கடுத்து இயேசு கிறிஸ்து பூமியில வந்தாரு. அந்த வசனத்தில் வாசித்து பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து பூமியில எதற்கு வந்தார் என்று. இதோ நான் தெரிந்து கொண்டு என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர் புறஜாதியாருக்கு வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற ஒருவர் வருகிறாரு. அவர் யாருன்னா கர்த்தருடைய நேசகுமாரன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை என்ன பண்ணுவாரு?
அறிவிப்பாரு. மார்க் 9:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மேல ஒரு மேகம் நிழலிட்டது. அந்த மேகம் என்ன சொல்லுச்சுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய மகன், இவருடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 3:22 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. யாருங்க உரைக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் யார் மேல இறங்கி வந்தார்னா, இயேசு கிறிஸ்து மேல இறங்கி வந்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, இவர் எனக்கு பிரியமானவர், இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இவர் உங்களை நேர்த்தியான பாதையில கொண்டு போவாரு, இவர் உங்களை நீதியின் பாதையில கொண்டு போவாரு, இவர் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விலக்குவாரு, இவர் மரித்து அவர் உயிரோடு எழும்புவாரு. உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய சாபத்திற்காகவே, நீங்க பண்ணுகிற அக்கிரமத்துக்காகவே ஒருவர் பலியாகி இந்த பூமியில சந்தோஷத்தை உண்டு பண்ணுவாரு. உங்க சாபங்கள் எல்லாத்தையும் ஒருவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அழைத்து கொண்டு வந்தாரு. பரலோகத்தில் அசைவாடி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை அழைத்து இந்த பூமிக்குள்ள போகும்படி சொல்லி, இந்த பூமியில் இருக்க சகல அக்கிரமங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புனாருங்க. மோசேயை அழைச்சாரு, அனுப்புனாரு. அதற்குரிய காரியம் என்ன சொன்னேன்? ஜனங்களை விடுதலையாக்க. தாவீதை அழைச்சதுக்கு நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த. யோனாவை அழைச்சதுக்கு நோக்கம் அந்த ஜனங்கள் அழிவில் நின்று பாதுகாக்கும்படி. இயேசு அழைச்சதுக்கு நோக்கம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு, சாபங்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாய் வாழும்படியாக, பிரச்சனை இல்லாமல் வாழும்படியாக, போராட்டம் இல்லாமல் வாழும்படியாக, எல்லாத்துக்கும் ஒரே பலியாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமியில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு அழைச்சாரு. உங்களை அழைச்சதுக்கான நோக்கம் என்ன? உங்களை தேவனே எதுக்கு அழைச்சாரு? இயேசு அழைக்கும் போது என்னத்தை உண்டாக்குனாரு? சிலுவையை உண்டாக்குனாரு. ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த இந்த சிலுவையில தான் இவர் என்ன பலியாக வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அவருடைய முகம் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாமல் அலங்கோலமாக இருந்தது, அவருடைய ரூபம் மிகவும் மோசமாக இருந்தது, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று சொல்லி ஏசாயா எழுதியிருப்பாரு. அப்ப தேவன் இயேசுவை பூமிக்கு அனுப்பது என்பதாகவே எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார்? உங்க பாவங்களை கழுவுவதற்காக ஒரு சிலுவையை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாருங்க. இப்போ உங்களை மென்மையா மாற்றும்படியாக ஒரு காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்தமா இருந்தா போது, நீங்க தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சி உள்ளவராக இருந்தா போது, அவர் உங்களுக்காக செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க, தேவ சமூகத்தில் நில்லுங்க. தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. நம்ம ஒரே ஒரு வேலைக்கு போனால் கூட நம்ம கொஞ்ச நாள் வேலை பார்த்தா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், சில ஆண்டுகள் வேலை பார்த்தா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், 10 ஆண்டுகள் வேலை பார்த்தா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நமக்கு தெரியும் இத்தனை நாள் இத்தனை ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா இந்த காரியம் நமக்கு நடக்கும் தெரியும். இதே போலதான் நீங்க பரிசுத்தமாக இருக்கும்போது, இதே போலதான் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கும் போது, நாளுக்கு நாள் தேவன் உங்களை விருத்தியடைய பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. தேவன் உங்களை பழுக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. தேவன் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. அந்த தேவனை நோக்கி எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நின்று கொள்வோமா? நேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானனே ராஜா, இந்த பிள்ளைகளை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா, என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா, இந்த பூமியில நீங்க சிலுவை சுமந்ததுக்கு நோக்கம் உண்டு ராஜா, மோசேயை அழைத்ததுக்கு நோக்கம் உண்டு, இயேசுவை தாவீதை அழைத்ததுக்கு நோக்கம் உண்டு, யோனாவை அழைத்ததுக்கு நோக்கம் உண்டு, நீர் இந்த பூமியில இறங்கி வந்ததுக்கு நோக்கம் உண்டு ராஜா, என்னையும் அழைத்ததற்கு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்கு நேரங்களை நடத்துவீராக ராஜா. வெண்கலை கதவுகளை உடைத்து, இரும்பு தாப்பங்களை முறித்து, அந்த ரங்கத்தில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நோக்கி துதிக்கிற ராஜா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை நோக்கி துதிக்கிற ராஜா. எங்களை பெயர் சொல்லி அழைத்ததுக்கான நோக்கத்தை இயேசுவின் நாமத்தை நிறைவேற்றுவீராக. நீ பெரிய காரியங்களை செய்ய பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. நீ பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகனமையும் சொல்லுது நீர் மையப்படும். எல்லாரும் எலும்பி நின்று